ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா ரெண்டு பேருமே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்காக வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து மயில் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சீக்கிரமாக லேப்டாப் வண்டி வந்துடணும், அப்போ தான் எல்லாத்துக்குமே சொன்ன டைமில் லேப்டாப் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்டுட்டு மயில் வாகனமும் சரிங்க தான், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, அந்த லேப்டாப் வண்டி வந்தால் தானே உன்னால் லேப்டாப் கொடுக்க முடியும், அந்த லேப்டாப் வண்டியே வராது, உன்னால் லேப்டாப்பும் கொடுக்க முடியாது, எல்லாரும் முன்னாடியும் நீ அசிங்கத்தில் கூனி குறுகி நிற்க தான் போகிற அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த லேப்டாப் வந்துட்டு இருக்க லாரியை சிவனாண்டி மடக்கி பிடிச்சிடுறாங்க. மடக்கி பிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவரை அந்த இடத்துல அடித்து மயக்கமாக்கிடுறாங்க. அவனை தூக்கி ஓரமாக போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஓரமாக போட்டுட்டு சிவனாண்டி அவங்க ஆட்களை வச்சு அந்த லாரியை வேறு பக்கம் எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில் வாகனமும் எப்போ அந்த லாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த லாரி வர மாதிரியே தெரியல. எல்லாருமே என்ன டைம் ஆச்சு, இவங்க இன்னும் லேப்டாப் தர மாதிரியே தெரியலையே, ஒரு வேளை லேப்டாப் தருவாங்களா தர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னாச்சு மாப்பிள்ள, இன்னும் அந்த லாரி வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாங்க, இல்லை அதோ வந்துடும், நான் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மேனேஜர் சொல்கிறாங்க, நாங்கள் அப்படியே அந்த லேப்டாப்பெல்லாம் வண்டியில் அமுச்சு விட்டுட்டோமே, இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாங்க, அந்த டிரைவருக்கும் நான் கால் பண்ணி பார்த்தேன், அவர் காலும் எடுக்கலை, இங்கே வேறு டைம் ஆகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமாகவே வண்டி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சந்திரா இதெல்லாம் கேட்டுட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டியும் வராது ஒன்றும் வராது, இந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி தலை குனிஞ்சு தான் நிற்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு மயில் வாகனம் வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்போ கார்த்திங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, அத்தை லேப்டாப் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே, அந்த லாரி இன்னும் வந்து சேரவே இல்லை, அந்த டிரைவருக்கு கால் பண்ணாலும் கால் எடுக்கவே மாட்டான், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இந்த சிவனாண்டி ஏதாவது பண்ணிட்டானோன்னு தோணுது, நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருப்பா, அத்தை மட்டும் லேப்டாப்பை கொடுக்கலன்னா இப்போ பெரிய பிரச்சனை ஆகிடும், அத்தை எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்பாங்க, அது மட்டும் நடந்துடவே கூடாது, அத்தனால தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்ல, அதை கேட்ட கார்த்தியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் கொண்டு போன லாரி எங்கே போச்சோ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அங்கே ஒரு டிரைவர் மயங்கி கிடக்குறாரு. ஓடி போயிட்டு நம்ம கார்த்தியும் அந்த டிரைவருக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு, என்னாச்சுங்க உங்கள் லாரி எங்கே, என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டிரைவரும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சார், நான் பாட்டுக்கு லாரியில் லேப்டாப்பை கொண்டு வந்துட்டு இருந்தேன், 4-5 பேர் வழி மறைச்சி என்னை அடிச்சு போட்டுட்டு அந்த லாரியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம கார்த்தியும், என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, அங்கே வேறு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த டிரைவர் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், நான் வந்து அந்த லாரியில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தி வச்சுருக்கேன், அது மூலமாக கண்டிப்பாக நம்ம அந்த லாரியை ட்ராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அந்த ஜிபிஎஸ் ட்ராக் மூலமாக அந்த லாரி எங்கே போயிருக்கோம் அங்கே போயிடுறாங்க. அங்கே போனால் 4 பேரை அந்த லாரியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் அவங்கள போயிட்டு டிஷ்ஷும் பண்ணிவிட்டு அவங்கள யாரிடா இப்படியெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவங்களெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம கார்த்தியும் அந்த லாரியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மயில் வாகனத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சகல, நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், இது வேறு யாரோட பிளானும் கிடையாது, அந்த சிவனாண்டி தான், சிவனாண்டியோட ஆளுங்க தான் இந்த மாதிரி வலியை மறைச்சி அந்த லாரியை மடக்கி பிடிச்சி வச்சுருந்தாங்க. நல்ல வேலையாக அந்த ஜிபிஎஸ் கருவி மூலமாக நான் போயிட்டு அந்த லாரியை மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மயில் வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை சகல, நான் இதை உடனே போய் அத்தைக்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொல்கிறாங்க. அத்தை, லாரி வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேப்டாப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பெருமூச்சே வருது. இதை பார்த்துட்டு சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இவன் உளறிட்டு போகிறான், இல்லை நம்ம சிவனாண்டிக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்னங்க நடக்குதாங்க, இவன் என்னன்னா லாரி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான், உங்கள் ஆளுங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவனாண்டி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா, நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணாக போச்சு, கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி பையன் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த லாரியை எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி மறுபடியும் அந்த லாரி இங்கே வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க. சிவனாண்டியும் வேறு வழி இல்லாமல் நம்ம ரவுடிங்களெல்லாம் அந்த வீட்டுக்கு அமிச்சாலும் வேலைக்கு ஆகும், ஏன்னா அங்கே ரேவதி சுவாதி எல்லாருமே இருக்காங்க, அவங்கள மிரட்டினா போதும், அந்த கார்த்தி பையன் அந்த லாரியை கொண்டு வந்து நம்மக்கிட்டே ஒப்படைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி ஒரு பிளானை போட்டு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க.
அந்த ரவுடிங்களும் சாம்புச்செடியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ராஜராஜன் வந்து அந்த ரவுடிங்களை பார்த்து கேட்குறாங்க, டே உங்களுக்குலாம் என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ராஜராஜனை ஒரே அறை விட்டுடுறாங்க. ராஜராஜன் பறந்து போய் விழுந்துடுறாரு. ரேவதி போய் ராஜராஜனை தூக்க இந்த சைடு அந்த ரவுடிங்களாம் ரோகிணி கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தை வச்சிடுறாங்க. அதே மாதிரி ரேவதி கழுத்துலையும் கூர்மையான ஆயுதத்தை வச்சோன்னே சுவாதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுவாதி எவ்வளவோ கெஞ்சுறாங்க, டே நீங்களாம் யாருடா விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏய் உங்கள் மாமாவை ஒழுங்கு மரியாதை அந்த லாரியை எங்ககிட்ட ஒப்படைச்சிட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுவாதிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் சுவாதி வந்து கார்த்திக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. மாமா இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, 4-5 ரவுடிங்கெலாம் வந்து அக்கா கழுத்தில் கத்தியை வச்சு மாமாவை இங்கே வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு சுவாதி, இனிமேட்டு நீ உங்கள் அம்மாவை மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்கணும். உங்கள் அம்மா வச்சுருக்காங்களே ஒரு பொருள், அதை எடுத்துகிட்டு வந்து அவங்கள மிரட்டு, கண்டிப்பாக அவங்களாம் தலை திரிக்க ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சுவாதிக்கு நம்ம கார்த்தி தைரியம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கார்த்தியும் சாமுடிச்செடி வச்சிருந்த பொருளை எடுத்துட்டு வந்து அந்த ரவுடிங்கெல்லாம் மிரட்டுறாங்க. என்னடி பொம்மை துப்பாக்கி வச்சு எங்களை மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுவாதிக்கு வேற வழி இல்லாமல் ஒருத்தன் காலில் ஷூட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருமே அரண்டுடுறாங்க, அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ தான் ராஜராஜ் வந்து சுவாதி கிட்ட சொல்கிறாங்க, சுவாதி பரவாயில்லையே நீ இவ்வளோ தைரியமாக செயல்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சுவாதி சொல்கிறாங்க, இந்த தைரியத்தை எனக்கு கார்த்தி மாமா தான் கொடுத்தாங்க. நான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்ல வேலை அவங்களுக்குலாம் எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சுவாதி ரேவதிக்கிட்டே ரோகிணிக்கிட்டே கேட்குறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து அந்த லாரியை ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு வந்து எப்படியோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம மயில் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்பாடா ஒரு வழியாக லாரி வந்துடுச்சு. அப்போ கார்த்தி இறங்கி வராங்க. மயில் கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ சகல நல்ல வேலையா அந்த ரவுடிங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு லாரியை எடுத்துகிட்டு வந்தாச்சு, இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயில் வந்து ரொம்ப சந்தோஷமாக உள்ள வரதை பார்த்த சந்திரா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அக்காவை எப்படியாவது அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி பையன் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பயங்கர கடுப்பில் இருக்க. இந்த சைடு நம்ம மயில் வந்து சந்திராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சாமுடிச்சேரி சந்திரா 2 பேருமே மேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா சீஃப் கெஸ்ட்டை இன்னும் ஆளக்கானா, நம்மளே முன்னாடி வந்துட்டோம், அவனை இன்னும் ஆளக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாமுடிச்சேரி வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன சீஃப் கெஸ்ட் யார், அவங்களை இன்னும் வரக்கானமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் இன்விடேஷனை பார்க்கலையா, அவங்க பேரை நாங்கள் தெளிவாக போட்டுருந்தோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இல்லை நான் சரியாக இன்விடேஷனை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியை பற்றி அந்த 2 பேருமே ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமாம்மா, நாங்கள் ஏதாவது டொனேஷன் கேட்க போனால் அவர் அள்ளி கொடுப்பாரு, ரொம்ப தங்கமான மனுஷமா, தலைக்கணமே கிடையாது, அவர் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஆனால் அவர்கிட்ட தான் பெரிய ஆள் அப்படிங்கிற கர்வம் இருக்கவே இருக்காதுமா, அப்படிப்பட்ட மனுஷன் அவர் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை பற்றி ரொம்பவே பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமுடிச்சேரி அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுற பில்டப்பெல்லாம் பார்க்கும்போது அவரை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே சாமுடிச்சேரி சந்திரா 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா இவன் கையாலேயா நீ போய் அவார்டு வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, எனக்கு என்னடி தெரியும், நானே இப்போ தான் பார்க்குறேன், இவன் போய் சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சேரி சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கார்த்தியை வெல்கம் பண்ணுறாங்க. கார்த்தியை ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் மகளிர் தினத்தன்னைக்கு அவங்க அம்மா அபிராமியை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அத்தை சாமுடிச்சேரியை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அத்தை சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை இழந்து கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணா இந்த சமுதாயத்தில் இப்படி தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்கன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் நம்ம சாமுடிச்சேரி தலையில் ஐஸை வச்சுட்டாங்க தான் சொல்லலாம் நம்ம கார்த்தி. இதை கேட்டதுமே சாமுடிச்சேரி அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். நம்ம சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, நீ போயிட்டு ஸ்பீச் கொடுக்கும்போது என்னாலலாம் இவன் கையால் அவார்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சந்திரா சாமுடிச்சேரி கிட்ட சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இன்னும் சந்திரா லூஸ் மாதிரி உலட்டிட்டு இருக்க, அவங்கள நம்ம எவ்வளோ கௌரவமாக இன்வைட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல போயிட்டு அதெல்லாம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க, அப்போது அவன் கையால் நீ அவார்டு வாங்க தான் போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுடிச்சேரி எதுவுமே சொல்லாமல் ஸ்பீச் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை அவார்டு கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் சாமுடிச்சேரி கிட்ட சிரிச்ச முகத்தோட அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம சாமுடிச்சேரியும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு அந்த அவார்டை வேறு வழி இல்லாமல் வாங்கிடுறாங்க. இதை பார்த்த சந்திராவுக்கு
அப்படியே வயிற்றுச்சல்ல அவங்க சாகுறாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எபிசோட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரியே எபிசோட்ஸ் எல்லாம் கொண்டு போனால் நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சாமுண்டீஸ்வரி மேலே சந்திராவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அக்கா தன்னோட பேச்சை கேட்காம என்ன தைரியம் இருந்தால் நம்ம பேச்சை மீறி அவன் கையால் அவார்டு வாங்குவான், இனிமேட்டு இருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.